ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் பறிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செடியவரை காய் தாங்க பறிச்சுக்க போகிறேன். இந்த செடியவரை வந்து நல்ல காய் கொடுக்கும், ரொம்ப நாளைக்கு இருந்து காய்க்கும். செடி வந்து சட்டுன்னு பட்டு போகாது. இந்த செடிக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 1.5 வயசுக்கு மேலே ஆகுது. பூ நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள், காயும் கொத்து கொத்தாக வைக்கும். நல்லா உரம் மட்டும் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா, தண்ணி 2 நேரம் விட்டோன்னா அருமையாக காய்க்கும். 2 வயசு வரைக்கும் கூட இந்த செடி இருக்குது. ஃபஸ்ட்டு மாடி தோட்டம் ட்ரை பண்ணுறவங்க இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த செடியவரைக்காயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா நிறைய காய் கொடுக்கும். அஸ்வினி பூச்சி வரும், அதுக்கு வந்து நம்ம வேப்பெண்ணெய், காதி சோப்பு கலந்து நம்ம தெளிச்சுக்கலாம் பூச்சி விரட்டியாக. இப்போ கொஞ்சம் வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளியெல்லாம் இருந்து பறித்து வச்சுருக்கேன். இந்த அவரைக்காய் செடியெல்லாம் பாருங்கள் நல்லா பூ வச்சுருக்கு. செடி நல்லா செழுமையாக வரும்போது கொஞ்சம் நல்லா படர்ந்தும் வரும். இதுக்கு வந்து இந்த வாட்ரு கேன் இருக்குது இல்லைங்களா, 20 லிட்டர் வாட்ரு கேன், சாதாரண நைலான் வாட்ரு கேனு, அதுவே போதுமானது. இதை விட ஓல்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடச்சிதுன்னா இதை விட பெட்டராக இருக்கும் ஈல்டு. இதில் கொஞ்சம் தக்காளி நிறையா இருக்குது, இதை பறிச்சுக்கலாம். நாட்டு தக்காளி தான், நல்ல புளிப்பாக இருக்கும். ஒரு 4 பழம் போட வேண்டிய இடத்துல 2 பழம் போட்டோம்னாவே போதும். தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் தாங்க இருக்குது. நாட்டு தக்காளி ரொம்ப பெருசாக விளையலை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது, குட்டி குட்டியாகவும் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சின்ன பழமாக இருந்தால் கூட அதை நான் விடுறதில்ல, அதையும் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். மாடித்தோட்டம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், செடி அவரை, முள்ளங்கி, கொத்தவரங்காய் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக விளையும். சேப்பங்கிழங்கு கூட ட்ரை பண்ணலாம், சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நல்லா விளையக்கூடியது. அப்புறம் அந்த கீரைகள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். கீரைகள் பார்த்துட்டு அதோட வளர்ச்சியை பார்த்துட்டு நமக்கே ஒரு ஆசை வந்துடும், மாடித்தோட்டம் இன்னும் நிறைய காய்கறியெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளேயே கீரையை பறிச்சுக்கலாம். சீசனை பொறுத்து சம்மராக இருந்தால் முளைச்சி வரவே ஒரு 2 நாள் சேர்த்து ஆகும். வின்டர் சீசனில் 5 நாளில் முளைக்க வேண்டிய விதையெல்லாம் 3 நாளிலேயே முளைச்சிரும். சம்மர்னால் 3 நாளில் முளைக்க வேண்டிய விதை 5 நாள் ஆகும். கொஞ்சம் பெரிய விதைகளாக இருக்கிறது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நடவு போடணும் அப்படின்னா சீக்கிரமாக முளைச்சி வரும். ஒரு நாள் முன்னதாகவே முளைச்சிக்கும். அப்புறம் இந்த விதை நேர்த்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தண்ணியில் ஊற வைக்கிறது, அப்புறம் இந்த கோமியத்தில் ஊற வைக்கிறது, பஞ்சகவ்யாவில் 1 மணி நேரம் ஊற வச்சு விதை நேர்த்தி பண்ணி விதையை முளைக்க வச்சோம் அப்படின்னா விதையோட முளைப்பு திறன் நல்லாயிருக்கும், பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும். கத்திரிக்காய் ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா டார்க் கலரில் வயலட் கலரில் சூப்பராக இருக்குது குட்டி காயாக. தக்காளி செடியெலாம் ஒரு 15 செடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதுங்க, 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ரொட்டீனாக பழம் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் பராமரிப்பு பண்ணாலும் நம்ம ஊர் திருச்சியில் அடிக்கிற வெயிலுக்கு சம்மரில் இந்த தக்காளி செடியை வளர்க்குறது பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது, காஞ்சு போயிடுது. இது பாருங்களேன், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. வாடாமல்லி செடி பக்கத்தில் செடி அவரைக்காய் பூ கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே காயான சந்தோஷம்தான். நிறைய பூ பிடிச்சிருக்கும் போது அவரைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி இந்த மாதிரி எல்லா செடிக்குமே தேமூர் கரைசல் விடலாம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற செடி பாருங்கள், சேப்பங்கிழங்கு செடி தான், நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. சேப்பங்கிழங்கு ஒரு 8 கேனில் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா விளைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த கேனில் புல் மாதிரியே இருக்குது பாருங்கள், இது வந்து லெமன் கிராஸு. பக்கத்தில் இருக்கிறது தவசிக்கீரை செடி 2 வச்சுருக்கேன், லெமன் கிராஸ் 1 கேனில் வச்சுருக்கேன். வாடாமல்லி செடி வந்து ஒரு அழகுங்க பார்க்குறதுக்கு, பூ வாசம் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்குது. இதில் பாருங்கள் குடமிளகாய் செடி நட்டிருக்கேன். இது வந்து கேரட் செடி ஒரு 2 கேனில் நட்டிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. இதுலேயும் வந்து குடமிளகாய் செடி நிறையா நட்டிருக்கேன். இந்த முறை ஒரு 30 கேனில் குடமிளகாய் செடி நட்டிருந்தேங்க. அப்புறம் ரொம்ப எனக்கு தேவைப்படலை, ரொம்ப அதிகமாக விளைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு 15 செடிக்கு மேலே தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டில் கொடுத்துட்டேன். அவங்க வயலில் நட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. குடமிளகாய் செடியெலாம் நல்லா பராமரித்தோன்னா ஒரு 8 மாதம் வரைக்குமே காய் கொடுக்கும். இது கேரட் செடி. இப்போ இருந்த குடமிளகாலாம் பறிச்சிட்ருக்கேன். குடமிளகாய் வந்து செடியிலேயே பழுத்துருதுங்க பாருங்கள், கலர் மாறி இருக்குது. மீடியம் சைஸில் தான் இருக்குது. நல்ல எரு நிறைய கொடுத்தோம் அப்படின்னா பெரிய சைஸாக காய்க்குது. பீட்ரூட் செடியோட கலர் பாருங்கள், லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லெஃப்ட் சைடு நல்ல டார்க்கு மெஜந்தா கலர் மாதிரி. இந்த குடமிளகாய் செடி நல்லா சூப்பராக இருக்குது, செழிப்பாக. ஒரு கேனுக்கு ஒரு செடி தாங்க நடணும். குடமிளகாய் செடியோட லீஃபு நம்ம பச்சை மிளகாய் செடியோட லீஃபை விட பெருசாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செடி வந்து வின்டர் சீசனில் நல்லா செழிப்பாக சூப்பராக வளரும். அப்புறம் இது வந்து அகத்திக்கீரை, இது சேப்பங்கிழங்கோட லீஃப் வந்து நல்லா பெருசாக வருதுங்க. ஒரு கேனுக்கு 2 கிழங்கு நடலாம், குட்டி குட்டி கிழங்கா 2 கிழங்கு ஒரு கேனுக்கு நட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மஞ்சள் அரளியும் பூத்துருக்கு.
இந்த சேப்பங்கிழங்கு செடி பாருங்களேன், லீஃப் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த ரைட் சைடு இருக்கிறது செவ்வரளி, அடுக்கு அரளி, நல்லா பூக்கும். டார்க் கலரில் அழகாக அடுக்கடுக்காக பூத்திருக்கும் இந்த அடுக்கு அரளி. இப்போ வாங்க, நம்ம மாடித்தோட்டம் இப்படி தாங்க இருக்குது. கொடி காய்கறிக்கு நான் ஹரிசாண்டல் பந்தல் மேலே போடாமல் வெர்டிக்கல் பந்தல் தான் ஒரு சைடு மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். வர்ற ஆடிப்பட்டத்துக்கு தான் இன்னொரு சைடு வெர்டிக்கல் பந்தல் போடலான் இருக்கேன். இது மாதுளஞ்செடி. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நட்டிருக்கேன். இது முளப்பு வந்துருந்துச்சு தானாகவே. அதை எடுத்து நடவு பண்ணியிருக்கேன். சூப்பராக அதுவும் தலைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நல்லா ஸ்பீடாக தலையுது பெரிய வெங்காயம். இந்த மாதிரி பெரிய கேன்லாம் நட்டோன்னா. இது பர்பிள் அவரை செடி நல்லா படர்ந்து நிறைய படர்ந்து போயிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. காயும் நல்லா தாங்க கொடுத்துச்சு. ஒரு 2 கேனில் தான் நட்டிருந்தேன், 50 லிட்டர் கேனில். அருமையாக காய்ச்சுது. பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கு அந்த கோழி அவரை நல்லா இருக்குது. பொரியலுக்கு இந்த பர்பிள் அவரை நல்லாயிருக்கு. இதிலேருந்து விதை கூட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வர ஆடிப்பட்டத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரைக்காலாம் ஆடிப்பட்டத்தில் போட்டால் தாங்க நல்லா வருது. சம்மரில் போட்டோம்னா செடியை முளைக்கிறதில்ல. அவரைக்காய், பீக்கங்காய், இது எல்லாமே, சொரக்காய், இது எல்லாமே இந்த கொடிக்காய்கறி பெரும்பாலும் ஆடிப்பட்டத்தில் தான் நல்லா வருது. கோடியவரை இருக்குது இல்லைங்களா, அந்த செடி நல்லா படர்ந்து போகும் இல்லையா, அது மாதிரியே இந்த பர்பிள் அவரையும் நல்லா படர்ந்து போகுதுங்க. இந்த சைடு வெர்டிக்கல் பந்தலில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இந்த பர்பிள் அவரை செடியை படர்ந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் பீக்கங்காய் செடி, புடலங்காய் செடி, வெள்ளரி செடி ஒன்று இதெல்லாம் கூட போட்டிருந்தேன். பாகற்காய் செடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் பீட்ரூட் இருக்குது, எடுத்துக்கலாம். நான் பெரிய அகலமான உயரம் கம்மியாக இருக்கிற பாட்டில் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, க்ரோ பேக்கில். அது எலி தொல்லையினால் கொஞ்சம் செடி எடுத்து இந்த மாதிரி கேன்லேயே நட்டுட்டேன். வெண்டைக்காய் செடி கூட அப்படியே இதையும் நட்டு வச்சுருந்தேன். ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற பீட்ரூட் எல்லாத்தையுமே பறிச்சிட்றேன். இந்த லீஃபையும் நம்ம சமைச்சிக்கலாம். இந்த பீட்ரூட் கூடவே அப்படியே லீஃபை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பீட்ரூட் கூடவே பொரியல் செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த கிழங்கு நல்லா பெருசாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். தனியாக நட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு ஒரு கிழங்கு இல்லைனா 2 கிழங்கு கூட நடலாம். நல்லாவே வருது பீட்ரூட்டும். இந்த கிழங்கு மட்டுமே 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருந்த போது ஒரு கிழங்கு 3/4 கிலோ சைஸ்லலாம் விளைஞ்சிச்சு. இந்த செடி பாருங்கள், நல்லா பெரிய செடியாக இருக்குது. கிழங்கு மீடியம் சைஸில் தான் இருக்குது. இந்த தண்டு கீரையை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், பீட்ரூட் கீரையை. இந்த குடமிளகா செடி கூட ஒரு பீட்ரூட் இருக்குது, அதையும் இப்போ பறிச்சிடலாம். கிழங்கு எவ்வளோ பெருசு விளைஞ்சிருக்குன்னு அப்படியே கை வச்சு அப்படியே பறித்து பார்த்துட்டு தான், இப்போ கிழங்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் எடுக்கிறேன் கிழங்க. ஏன்னா எலி தோண்டிடுது இல்லைங்களா. இப்போ இந்த கேனில் வச்ச வாட்டி இதை மட்டும் எலி தோண்டலை, எதுக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். சின்ன சின்ன கிழங்கா இருக்குது. பீட்ரூட்லாம் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 2-3 மாதத்தை விட்டுட்டு மற்ற எல்லா மாதத்துலேயுமே நம்ம பயிர் பண்ணலாம். நல்லாவே வருதுங்க. கிழங்கு நல்லா விளையுது. மண் நல்லா பொலன்னு அப்படியே லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எரு நல்லா கொடுத்தோம்னா சூப்பராக பெரிய பெரிய கிழங்காவே விளையும். இந்த கிழங்கு ஒரு 1.5 கிலோ வரும்னு நினைக்கிறேங்க, இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சா. ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எலி ஒரு 3 கிலோ கிழங்கு போல் பீட்ரூட்லாம் கடிச்சு போட்டுருச்சுன்ட்டு. இப்போ இருந்த காய்கறி பறிச்சிட்டேன். அடுத்து சிகப்பு தண்டு கீரை இருக்குங்க. இது பக்கத்தில் இருக்கிறது சிறுகீரை. இந்த சிகப்பு தண்டு கீரை நல்லா விளைஞ்சிருச்சு. இதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் தலைஞ்சு வந்துடும். சிகப்பு தண்டு கீரை ஒரு 3 டைம் போல் கட் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் அதில் இருக்கிற விதையே விழுந்து முளைக்கும். இல்லைன்னா நம்ம விதையை எடுத்து வச்சு காய வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாள் கழித்து விதைக்க போட்டோம்னா கூட விதையெல்லாம் நல்லா முளைச்சிக்கும். இது பாருங்கள், பீட்ரூட்டு ஃபஸ்ட்டு இருந்த மண்ணில் அப்படியே செடி எடுத்து நட்டுட்டேன். அப்புறம் திரும்ப மண் கொஞ்சம் ரீஃபில் பண்ணதுனால அப்படியே அடுக்கு மாதிரி விளைஞ்சிருக்கு இந்த பீட்ரூட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இருந்த காய்கறியெல்லாம் பறிச்சிட்டேன். தக்காளி, குடமிளகா, பர்பிள் அவரை, செடி அவரை, வெண்டைக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய், அப்புறம் பீட்ரூட்டு, சிகப்பு தண்டு கீரை, இதையெல்லாம் பறித்து வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் ஒன்றுக்கு ஒன்றே பார்த்துக்கலாம். தேங்க்யூ.